ஹரே கிருஷ்ணா. குருக்ஷேத்திர யுத்தம் நடந்துட்டு இருக்கு. ரொம்ப தீவிரமா சண்டை நடந்துட்டு இருக்கு. இங்க அர்ஜுனனுக்கு சாரதியா கிருஷ்ணர் உட்கார்ந்துருக்கார். அந்த பக்கம் பீஷ்மர், துரோணர் இவாள்லாம் யுத்தம் பண்ணிட்டு இருக்கா. அர்ஜுனன் கங்கணம் கட்டிட்டு இருக்கான். எப்படியாவது தன்னுடைய சகோதரர்களை ரட்சிப்பேன் அப்படிங்கிற ஒரு உறுதியோட அவன் தீவிரமா யுத்தம் பண்ணிட்டு இருக்கார். அப்போ ஒரு சமயம் என்னாச்சுன்னா, துரியோதனன்னு அர்ஜுனன் நெருங்குற ஒரு டைம் வந்தது. அப்போ அர்ஜுனன் போனா துரியோதனுக்கு ஏதாவது ஆயிடும் அப்படிங்கறத புரிஞ்சுட்டு தூரத்துல இருந்து அஸ்வத்தாமன் பார்த்துட்டான். அத உடனே அஸ்வத்தாமன் என்ன பண்றாரு அப்படின்னா, அவர் டக்குன்னு நாராயண அஸ்திரத்தை அப்படி ஆவாகனம் பண்ணி நாராயண அஸ்திரத்தை பாண்டவர்களை நோக்கி ஏவி விட்டுடுறார். நாராயண அஸ்திரம் அவ்வளவு வேகமா, அது ரொம்ப ஒரு தேஜஸ் உள்ள ஒரு அஸ்திரம். அதாவது அது அப்படியே நெருப்பு வளையமா அந்த அஸ்திரம் கரெக்டா இந்த 5 பஞ்சபாண்டவர்களை நோக்கி அஞ்சு திசையில பாஞ்சு வர்றது. அத அர்ஜுனன் கவனிச்சுட்டான். கவனிச்ச உடனே என்ன பண்றதுன்னே தெரியல. ஏன் அப்படின்னா, இந்த நாராயண அஸ்திரத்துக்கு பிரதிவிதியா, அதாவது நாராயண அஸ்திரத்தை எதிர்க்கக்கூடிய ஒரு அஸ்திரம் இவர்கிட்ட கிடையாது. அது மட்டும் இல்ல, நாராயண அஸ்திரத்தை யாராவது எதிர்க்க முடியுமா? ஏன்னா சாட்சாத் பகவான் அவரை ஆவாகிச்சு இருக்கிற ஒரு அஸ்திரம் அது. அப்போ அர்ஜுனனுக்கு கையும் ஓடல காலும் ஓடல. ஆனா அஸ்திரமும் நாராயண அஸ்திரமும் வேகம் வந்துட்டு இருக்கு. உடனே கிருஷ்ணனை பார்த்து, கிருஷ்ணா நீ எங்க பக்கம் இருக்கேன்னு நினைச்சுட்டு இருக்கேன் நானு. ஆனா இந்த முக்கியமான அஸ்திரத்தை போய் இந்த அஸ்வத்தாமன் கையில நீ கொடுத்துட்டியே, அவருக்கு இந்த பிரசாதத்தை நீ வழங்கிட்டியே. இப்ப என்ன இந்த மாதிரி இந்த நாராயண அஸ்திரம் இவ்வளவு வேகமா வந்துட்டு இருக்கேன், நாங்க என்ன பண்ணுவோம்? இன்னையோட இந்த யுத்தம் முடிய வேண்டியதுதானே அப்படின்னு பல விதமா புலம்ப ஆரம்பிச்சுட்டார். அப்ப பகவான் பொறுமையா கேட்டு இருந்துட்டு, அர்ஜுனா நீ இந்த மாதிரி புலம்புறத நிறுத்து. நான் உன்கிட்ட நீ ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு வந்தா உபாயம் என்கிட்ட இருக்குன்னு உனக்கு தெரியும்ல, அப்புறம் எதுக்கு நீ இந்த மாதிரி கவலைப்படுற அப்படின்னுட்டு அப்ப சொல்றாரு. இந்த மாதிரி சரி, நாராயண அஸ்திரத்தை விடு, நாராயணனே நேரம் வந்தான்னா நீ என்ன பண்ணுவ அதை சொல்லு அப்படிங்கிற. நாராயணன் நேரம் வந்தான்னா உடனே சரணடைஞ்சு நாங்க ஸ்துதி பண்ண ஆரம்பிச்சுடுவோம். பகவானுக்கு சாஷ்டாங்கமா நமஸ்காரம் பண்ணி சரணடைஞ்சு அவருடைய சரணத்தை பற்றி விடுவோம் அப்படின்னு உடனே அதை செய்ய. நாராயணனுக்கும் நாராயண அஸ்திரத்துக்கும் வித்தியாசம் கிடையாது அப்படிங்கிற அந்த அறிவு உனக்கு இந்த சமயத்துல அது நஷ்டமாயிடுது. அதனால நீ இப்ப சொன்ன பாத்தியா, நாராயணன் வந்தா என்ன பண்ணுவேன்னு, அதை செய் அப்படின்னு உடனே அந்த நெருப்பு பிழம்பா அந்த அஸ்திரம் வந்துட்டு இருக்கு. உடனே இவர் அர்ஜுனன் சாஷ்டாங்கமா கீழே விழுந்து நமஸ்காரம் பண்ணி பிரார்த்தனை பண்ண ஆரம்பிச்சுடுறார். அப்போ உடனே அந்த நாராயணாஸ்திரம் அப்படி மேல் வழியா போயிடுறது. இதை பார்த்துட்டு உடனே இங்கேருந்து கத்துறார் அர்ஜுனன். அவரோட அண்ணாக்கெல்லாம், நகுலா, சகாதேவா, பீமண்ணா, யுதிஷ்டர், இவா எல்லாரும், நீங்க எல்லாரும் உடனே நாராயணாஸ்திரத்துக்கு சரணடைஞ்சிருங்கோ, நாராயணாஸ்திரத்துக்கு சாஷ்டாங்க நமஸ்காரம் பண்ணுங்கோ அப்படின்னு இங்க இருந்து கத்துற. அது கத்துறது எல்லார் காதலையும் விழுந்துறது. அவாவா நாராயணாஸ்திரம் வரும்போது சரி எதிர்த்து சண்டை போடாம தகால்னு இருக்கிறதெல்லாம் போட்டுட்டு நமஸ்காரம் பண்ணி அவ எல்லாரும் அதுல இருந்து காப்பாற்றப்பட்டுறா. ஆனா என்ன ஆச்சுன்னா, பீமன் கொஞ்சம் தள்ளி இருக்கார். அதனால பீமனுக்கு இந்த அர்ஜுனன் கத்துறது காதுல விழல. அவர் அங்க வேகமா சண்டை போட்டுட்டு இருக்கார். அப்படி போட்டுட்டு இருக்கும்போது இந்த நாராயணாஸ்திரம் வேகமா வருது. பீமனுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அப்படியே அவருடைய கால்ல அந்த நாராயணாஸ்திரம் பட்டுறது. பட்டு அவருடைய உடல் எரிய ஆரம்பிச்சுடுறது. யாரு? பீமனுக்கு. இங்க அர்ஜுனனுக்கு தவியா தவிக்கிறான். ஐயோ என்னமோ ஆயிடுத்தே எங்க அண்ணாக்கு, நான் கத்துறது காதுல விழலையே, இன்னும் எவ்வளவு மேக்சிமம் சத்தம் போட முடியுமோ அதுக்கு மேல சத்தம் போட்டு கத்துறார். இந்த மாதிரி அர்ஜுனன், பீமண்ணா சரணடைஞ்சிருக்கோ, நீங்க நான் சாஷ்டாங்கமா நமஸ்காரம் பண்ணுங்க, நாராயணாஸ்திரம் உங்களை ஒண்ணும் பண்ணாது அப்படின்னு சொல்ற. காதுல விழல. அப்படி கத்திட்டே இருக்கிறவர் பயந்து போய்ட்டார். ஐயோ இன்னும்
சில நிமிஷங்கள்ல நம்ம அண்ணா வந்து எரிஞ்சு சாம்பல் ஆயிடுவாரே, நான் இப்படி என்னுடைய தமையனெல்லாம் நான் காப்பாத்துறேன்னு நான் ஒரு ஒரு சத்திய பிரதிங்க எடுத்துட்டு இருக்கேனே, அது பாழா போயிடுதே, அது நடக்காது போல இருக்கே அப்படின்லாம் வந்து புலம்பி, கிருஷ்ணா நீ இதுக்கு ஒரு உபாயம் சொல்ல மாட்டியான்னு இப்படி திரும்பி தேர்ல பாக்குற அங்க கிருஷ்ணர் காணும். அப்படியே அர்ஜுனன் வந்து இந்த பக்கம் அந்த கிருஷ்ணர் எங்க போயிருப்பார், நாலா பக்கமும் பார்த்தா அங்க வந்து கிருஷ்ணர் அந்த யுத்த காலத்துல வேக வேகமா ஓடுறார். எப்படி ஓடுறார் அப்படின்னா, அவருடைய பீதாம்பரம் பறக்க, அவருடைய தலையில இருக்கிற கிரீடம் கீழே விழ வேக வேகமா பகவான் வந்து போயின்னு இருக்கார் பீமனை நோக்கி. அங்க வழியெல்லாம் பார்த்தேன்னாக்கா அத்தனை டெட் பாடி சடலங்கள் இருக்கு. அங்க வந்து நிறைய பிணந்தின்னி கழுகுகள்லாம் மேல பறந்துட்டு இருக்கு. அங்க நிறைய இடத்துல யானை எல்லாம் வந்து அடிபட்டு எல்லாம் கீழே விழுந்து கிடக்கு. அதையெல்லாம் தாண்டி போறதுன்னா அந்த ரத்த ஆறு ஓடுறது, அதெல்லாம் வந்து ஒரே ஒரு துர்கந்தம், ஒரு பேட் ஸ்மெல் அந்த ஏரியாலேயே. அதெல்லாம் பொருட்படுத்தாம அந்த சடலங்களுக்கு நடுவுல எப்படியோ நேவிகேட் பண்ணி பகவான் முன்னேறி போயிட்டே இருக்க. அந்த அங்க வந்து அந்த நரிகளுடைய ஓலம் வேற ஒரு பக்கம் இப்படி இருக்கு அந்த யுத்த பூமி. அதுல பகவான் நேரா போய் என்ன பண்றாரு அப்படின்னா, அந்த பீமன் கிட்டக்க போயிடுறார். அந்த நெருப்பு வந்து அவனுடைய காலில இருந்து இடுப்புக்கு ஏறுற டயத்துல பீமனை அப்படியே பிடிச்சு கீழே வந்து தள்ளி விடுற. தள்ளி விட்டு பீமனை வந்து கீழே தள்ளி விட்டவன பீமன் கீழே விழுந்துடுறான். நமஸ்காரம் பண்றாப்புல கீழே விழுந்துடுறான். விழுந்தவன நாராயணாஸ்திரம் அப்படியே வந்து அவனை தாண்டி போயிடுறது. இங்க அர்ஜுனன் இந்த காட்சியை பார்த்துட்டு இருக்கான். பார்த்துட்டு இருந்தவன, நான் வந்து சத்திய பிரதிகை எடுத்தேன், பீமனை காப்பாத்துறேன், நான் இங்க உட்காந்துட்டு கத்திட்டு கடந்தேனே தவிர கிருஷ்ணர் பண்றாப்புல ஓடி போய் நமக்கு வந்து காப்பாத்தணும், இந்த மாதிரி செஞ்சு அண்ணாவை காப்பாத்தணும்னு நமக்கு தோணாம போயிடுதே. ஏதாவது ஆயிடுதான் நினைச்சிட்டு இருக்கேனே. ஆனா கிருஷ்ணன் பாத்தியா இந்த மாதிரி நம்ம மேல எவ்வளவு வாஞ்சை அவருக்கு. அவர் வந்து எப்படியாவது பீமன் வந்து பழைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தன்னுடைய நிலையிலேந்து இறங்கி போய் அவர் வந்து காப்பாத்தினார் அப்படின்னா பகவானுடைய அந்த பெருமைதான் என்ன அப்படின்னு அர்ஜுனனுக்கு அன்னைக்கு ரொம்பவே அன்னைக்கு உணர்ந்தான். ஆனா இது அர்ஜுனன் மட்டும் உணர்ந்தா போராது, நம்ம எல்லாருமே வந்து இதை உணரணும். ஏன் அப்படின்னா நம்மளுடைய முழுமையான உண்மையான நலம் விரும்பி வெல்விஷர் யார் அப்படின்னா அது கிருஷ்ணர் தான். நம்ம பல சமயத்துல அதான் மறந்துடுறோம். இவா இவாதான் நமக்கு வந்து வேல்விஷர், இவாதான் நமக்கு உற்ற துணை அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா என்னைக்குமே வந்து உற்ற துணைவன் யார் அப்படின்னா அது பகவான் தான். அது மட்டும் இல்லாம பகவானுக்கு இன்னொரு ஒரு சிறப்பு என்ன, சிறப்பான ஒரு பேர் என்னன்னா பக்தவத்சலன் அப்படின்னு. பக்தவத்சலன்னா அந்த பக்தர்கள் மேல அப்படி ஒரு வாஞ்சை, அந்த வாத்சல்யம். எப்படி அந்த தாய் கண்ணுக்குட்டி வந்து வாத்சல்யம் அப்படின்னா சமஸ்கிருதத்துல கண்ணுக்குட்டிக்கு வத்ச அப்படின்னே பேரு. அதாவது உலகத்திலேயே வந்து தாய் அன்புல ரொம்ப ஹை யாரு அப்படின்னாக்க ஒரு தாய் பசு தன்னுடைய கண்ணுக்குட்டி மேல வச்சிருக்கிற அந்த பாசம்தான். அதனாலதான் அந்த பாசத்துக்கு வாத்சல்யம்னுங்கிற பேரே வச்சுட்டேன் சமஸ்கிருதத்துல. சோ அதுதான் வந்து பகவான் வந்து அந்த வாஞ்சை தான் அவர் பக்தர் மேல வச்சிருக்கார். பக்தவத்சலன் அப்படிங்கிறது அவருக்கு அவ்வளோ ஒரு பிரியமான ஒரு பெயர். அதனாலதான் வந்து அவர் என்ன சொல்றது அப்படின்னா பகவத்கீதையில அர்ஜுனன்ட்ட சொல்ற, நீ வந்து எல்லார்கிட்டையும் சொல்லு என்னுடைய பக்தர்களுக்கு ஒரு நாளும் அழிவில்லை அப்படின்னு. அப்போ அர்ஜுனன் சொல்றார், இந்த பகவத்கீதை முழுக்க பகவான் வாச்சன் கிருஷ்ணர் தான் பேசிட்டு இருக்கார், இதையும் நீங்களே சொல்லியிருக்கலாமே. அதாவது என்னுடைய பக்தர்களுக்கு ஒரு நாள் அழிவில்லை, நான் எப்போது காப்பாத்துவேன் அப்படின்னு. அப்ப பகவான் சொல்றார், நான் வந்து ஏதாவது ஒரு ப்ராமிஸ் பண்ணினா கூட அதை சம்டைம்ஸ் நான் மீறிடுவேன். ஆனா என்னுடைய பக்தன் வந்து என் சார்பில் ஒரு வார்த்தையை சொல்லிட்டேன் அப்படின்னா என்னுடைய தலையை கொடுத்தாவது அதை நான் வந்து கண்டிப்பா காப்பாத்துவேன் அப்படிங்கிறது தான் சிறப்பு. அதனாலதான் வந்து அவரை தாழ்த்தி அவருக்கு மேல ஒரு படிக்கு மேல ஒசத்தி அவர் பக்தரை வச்சிருக்காரு அப்படின்னா இந்த வாத்சல்யம் எங்க கிடைக்கும்? அதனாலதான் பகவான் வந்து நம்மளுடைய உண்மையான நலம் விரும்பி அவர் பகவத்கீதையிலே சொல்றார், சுகிருதம் சர்வபூதானாம், எல்லாருக்கும் அவர் நலம் விரும்பி. இன்னாருக்கு இன்னாரு, இவாளுக்கு இல்லை இவா எனக்கு வசதி அவா எனக்கு தாழ்த்திங்கிறதுலாம் கிடையாது. எல்லாருக்கும் நலன் விரும்பியா இருக்க அந்த பகவானை சரணடைகிறது தான் நமக்கு
இருக்கிற ஒரே ஒரு நல் வழி. அதை நம்ம டைட்டா பிடிச்சுன்னு விடணும். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே